ஹாய்ங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம லாஸ்ட் வீடியோ என்ன போட்டிருப்போம் அப்படின்னா, யூகேக்கு வந்து வரலாமா வேணாமா? வரணுன்னா யார் யார் வரலாம்? யார் வர வேணாம்? லோன் எடுக்கலாமா? லோன் எடுக்க வேணாமா? அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். இது எதுக்கு அப்படின்னா, சில பேர் வந்து எனக்கு அதெல்லாம் மேட்ரு இல்லை, காசை பற்றி எனக்கு மேட்ரு இல்லை, எனக்கு எப்படின்னு ப்ராசஸ் மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து வர ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சில பேர். ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இது அப்ராடுக்கு வரணும் அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து பொதுவாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பாஸ்போர்ட்டு. ஸோ நீங்கள் வெளிநாடு போகிறீங்க போல, அது வந்து செகண்டரி. நீங்கள் பாஸ்போர்ட் எதுக்கோ கையில் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஒரு கம்பெனியில் அப்படின்னா, அவங்க உங்களை எங்கேயாவது இன்டர்நேஷனல் ட்ரிப் கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பாஸ்போர்ட் இல்லாமல் அவங்களோட அந்த ட்ரிப் கேன்சல் ஆகக்கூடாது. ஸோ இது படிக்க வரதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எதுக்காக இருந்தாலும் பாஸ்போர்ட் வந்து ரெடியாக முக்கியமாக வச்சுக்கணும். ஸோ பாஸ்போர்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சேவா அப்படிங்கிற நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா, உங்களை வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ண சொல்லும். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து உங்களோட டீட்டெயில்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அகாடமிக் சர்டிஃபிகேட் என்ன பேர் இருக்கோ அதே நேம் வந்து நீங்கள் பாஸ்போர்ட்லேயே போட்டுக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு வந்து போலீஸ் வெரிஃபிகேஷனில் அதனாலே கேன்சல் ஆகும் பாஸ்போர்ட்டு. ஸோ அகாடமிக் சர்டிஃபிகேட் எந்த பேர் இருக்கோ அதே வந்து பாஸ்போர்ட்டில் போட்டுக்கோங்க. அது டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் என்ன டீட்டெயில்ஸ், அட்ரஸ், எதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படியோ அதே அட்ரஸ் வந்து பாஸ்போர்ட்லேயே போட்டுருங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து எப்படின்னா, எங்களோட வீட்டு அட்ரஸ் ஒன்று இருந்துச்சு, ஆனால் பாஸ்போர்ட்டில் வந்து வேறு அட்ரஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அதனால சில டைம் ஒரு டைம் தள்ளி போச்சு எங்களுக்கு. ஸோ நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா அவங்க வந்துட்டு நீங்கள் என்ன தான் கரெக்டாக இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும், அதை நான் யூஸ் பண்ணக்கூடாது அந்த வேர்டு. ஸோ அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும்போது நீங்கள் மாட்டிப்பீங்க. ஸோ நீங்கள் எது யூஸ் பண்ணிருக்கீங்களோ ஸ்டார்டிங்லேருந்து அதுவே கடைசி வரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாஸ்போர்ட் டிலே ஆகும். நீங்கள் பாஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக இருக்கும். ஒன்று வந்து நார்மல் பாஸ்போர்ட், இன்னொன்று வந்து தக்கல் பாஸ்போர்ட். இந்த தக்கல் பாஸ்போர்ட் எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு சப்போஸ் எமர்ஜென்சி, நான் வந்து செப்டம்பர் இன்டேக், நான் இப்போ தான் ஜூனில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் தக்கல் போட்டுருங்க. தக்கல் அப்படின்னு என்னன்னா உங்களுக்கு வந்து 1 வீக், இந்த 1 வீக் டைமுக்குள்ளே உங்களுக்கு பாஸ்போர்ட் ரெடி ஆகி வந்துடும். நார்மல் பாஸ்போர்ட் அப்படின்னு என்னென்னா உங்களுக்கு 2 to 4 வீக்ஸ் ஆகும். அதுக்கும் இதுக்கும் ஒரு 500 ரூபா தான் வித்தியாசமாகும். நீங்கள் ஒன்ஸ் இந்த அப்பாயின்மெண்ட்லாம் முடிச்சிட்டிங்க, இதெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தருவாங்க. அப்பாயின்மெண்ட் தரும்போது நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் எட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களை ஃபோட்டோ எடுத்து, அதுக்கப்புறம் உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு ஒரு 1 to 5 வீக்ஸில், 1 to 5 டேஸில் வந்து அந்த தக்கல் பாஸ்போர்ட் வந்துடும். இதே நார்மல் பாஸ்போர்ட் அப்படின்னா உங்களுக்கு 2 to 4 வீக்ஸ் ஆகும், அதாவது 1 மாதம் ஆகும். இப்போ நீங்கள் யூனிவர்சிட்டின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரேங்கிங் படி மட்டும் சூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாப் 100 யூனிவர்சிட்டியில் படித்தவங்க வேலை வாங்காமையும் இருக்காங்க, அதுக்கு கீழே படித்து வேலை வாங்கினவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரேங்கிங் முக்கியம் இல்லை, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்கில்ஸ் தான் முக்கியம். நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு ரேங்கிங் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு நிறைய காசு செலவு பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு ரேங்கிங் மட்டும் முக்கியம் இல்லை, அதை தவிர உங்களுக்கு வந்து இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் அந்த இடத்துல இருக்குதான்னு பார்க்கணும், உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் லிவிங் எவ்வளோ இருக்கும் நான் தங்குற இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஷெஃபீல்டில் தங்குறேன் அப்படின்னா இங்கே காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும், என்னால் மேனேஜ் பண்ண முடியுமா, டே டு டே ஆக்டிவிட்டீஸ், இங்கே பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குதா, இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் இருக்குதா. ஏன்னா நம்ம வந்து இன்டர்நேஷனல், நம்ம வந்து வெளிநாட்டு அங்கே இந்தியாவிலேருந்து இங்கே வரோம். ஸோ நமக்கு வந்து ஸ்டூடெண்ட் சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா நீங்கள் வரணும். நிறைய பேர் வந்து லண்டனில் இருக்காங்க, அங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அங்கே தான் போகிறாங்க. பட் என்னை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸ், அதாவது இப்போ நான் வந்து எம்பிஏ படிக்கிறேன், நான் எம்பிஏ படிக்கிறேன் அப்படின்னா என்னோட கோர்ஸ் வந்து இந்த காலேஜில் இருக்குதான்னு பார்த்து வாங்க. நீங்கள் வந்து காலேஜ் சூஸ் பண்ணிட்டு எந்த கோர்ஸ்னாலும் பரவாயில்ல நான் போகிறேன் அப்படின்னு இருக்காதீங்க. நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸ் வந்து இருக்குதான்னு பாருங்கள், கோர்ஸ் மாடியூல்ஸ்லாம் அப்டேட்டடாக இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா சில யூனிவர்சிட்டியில் மேக்ஸிமம் யூகேல வந்து மாடியூல்ஸ் வந்து அப்டேட்டடாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டே டு டேல என்ன மாறுதோ அது அப்டேட்டாக தான் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து வாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிடுறாங்க. இன்னும் சில பேர் வந்து கன்சல்டன்சி கிட்ட போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு 5 யூனிவர்சிட்டி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அவங்களுக்கு வந்து யாரில் கமிஷன் தருவாங்களோ அந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. உங்களுக்கு அது தெரியாது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி ஓகே இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க சொல்கிற கோர்ஸ், அவங்க சொல்கிற யூனிவர்சிட்டி நீங்கள் போயிடுவீங்க. அதனால அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து காசு தான் வரப்போகுது. உங்களுக்கு தான் வந்து நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டி கிடைக்காது, நினச்ச கோர்ஸும் கிடைக்காது. ஆனால் அவங்க வந்து ஜாலியாக கமிஷன் அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து கன்சல்டன்சியை வந்து ஜட்ஜ் பண்ண விடாதீங்க. நீங்கள் போய் சொல்லுங்கள், எனக்கு இது வேணும், இந்த மாதிரி என்னென்ன நான் இது படிச்சிருக்கேன் யூஜியில், ஸோ எனக்கு இதே மாதிரி பிஜியில் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஏதாவது கோர்ஸ் பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கேளுங்க. அவங்கள வந்து நீங்கள் எப்போவுமே வந்து முடிவெடுக்க விடாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது பண்ணுங்க, இந்த யூனிவர்சிட்டி இது நல்லா இருக்கும், அதனால அவங்க சொல்லுவாங்க ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க, நாங்கள் வந்து இத்தனை பேர் அனுப்பிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து அதை நம்பிட்டு நீங்கள் பாட்டு கேட்டுட்டு ஓகே இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு போனீங்க அப்படின்னா பெரிய லாஸ் உங்களுக்கு தான். ஏன்னா அவங்களுக்கு பொறுத்தவரை எப்படின்னா அந்த ஸோ யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்களுக்கு கமிஷன் கொடுத்துரும். ஆனால் நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, ஓகே இவங்களை நம்பி போகலான்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு போயிடுவீங்க, கடைசியில் ஏமாறுறது வந்து நீங்கள் தான். ஸோ அவங்கள வந்து சூஸ் பண்ண விடாதீங்க.
இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, யூனிவர்சிட்டிஸ் வந்து நீங்க தான் படிக்க போறீங்க ஃபியூச்சர்ல. நீங்க படிக்க போகும்போது நீங்க தான் ரிசர்ச் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணலாம். நீ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க எங்க படிக்கலாம்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஜென்ரலா தோணும்ல, நான் யூஜி இது முடிச்சிருக்கேன், பிஜி இது பண்ணலான்னு வரேன். ஸோ நான் வந்து இது படிச்சா எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ரிசர்ச் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். நான் வந்து எனக்கு என்ன தெரியுதோ நான் மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன், அவ்வளவுதான். நான் பேசுறேன் அப்படின்னா நான் மட்டும் பேசிட்டு போயிடுவேன். ஆனா அஃபெக்ட் ஆகுது நீங்க தான். ஸோ நீங்க வந்து ரிசர்ச் பண்ணுங்க, எது எங்க வரலாம், எப்படி படிக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க ரிசர்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஒன்ஸ் நம்ம வந்து இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, இங்கிலீஷ் ரெக்குவயர்மெண்ட், அதாவது ஐஎல்ஸ் வேணுமான்னு கேட்டாங்க. அது எப்படி அப்படின்னா, சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ஐஎல்ஸ் வந்து கன்ஃபார்மாக வேணும்னு சொல்லுவாங்க, சில யூனிவர்சிட்டிஸ் வந்து ஐஎல்ஸ் வேணாம். அதாவது ஐஎல்ஸ் அப்படின்னு என்னன்னா, இப்போ நம்ம வந்துட்டு இந்தியாவில் படிச்சிருக்கோம், இந்தியாவில் படிச்சுட்டு நம்ம இங்கே வரோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூகேல வந்து இங்கிலீஷ் தான் மெயின். ஸோ நம்மளோட ரீடிங் ஸ்கில்ஸ், லிசனிங் ஸ்கில்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் வந்து ஐஎல்ஸ் டெஸ்ட்டோட மார்க் அவங்க கேட்பாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐஎல்ஸ்க்கு பதிலாக டியூலிங்கோ டெஸ்ட் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ். ஐஎல்ஸ்க்குலாம் சில சில யூனிவர்சிட்டியில் வந்து ஆல்டர்னேட்டிவாக டியூலிங்கோ கேட்பாங்க. சில யூனிவர்சிட்டிஸ் வந்து அவங்களே டெஸ்ட் வைப்பாங்க, இன்டர்னல் டெஸ்ட் மாதிரி. இன்னும் சில யூனிவர்சிட்டிஸ் வந்து எம்ஓஐ, அதாவது என்னன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படின்னு என்னன்னா, இப்போ நான் யூஜி படிச்சிருக்கேன் அப்படின்னா, என்னோட யூஜி வந்து நான் இங்கிலீஷில் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட காலேஜ் வந்து ஒரு லெட்டர் தரணும். இந்த மாதிரி வந்து மிஸ்டர் ஸோ அண்ட் ஸோ வந்து என்னோட காலேஜில் வந்து இங்கிலீஷ் தான் படித்தாரு, ஸோ அவருக்கு வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லெட்டர் தரணும். அதுதான் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் லெட்டர். ஒன்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரக்டாக யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக அவங்க வெப்சைட்டுக்கே போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் கன்சல்டன்சி போனீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கன்சல்டன்சின்னு என்னன்னா, உங்களுக்கு வந்து கன்சல்ட் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி போகலாம், இந்த மாதிரி படிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரீயாக சொல்லி தரதான் கன்சல்டன்சி. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்ககிட்ட வந்து ஒரு அமௌண்ட் கேட்பாங்க. அந்த அமௌண்ட் எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல, அந்த பாஸ்போர்ட் இது பண்ணுறதுக்கு, விசா அப்ளை பண்ணுறதுக்கு, இது அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாமே அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க பண்ணுவாங்க. அது ஆக்சுவலாக நம்மளே பண்ணிக்கலாம், அது ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் இதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நம்ம அங்கே கன்சல்டன்சி போவோம். கன்சல்டன்சி டிபெண்ட் பண்ணி போகும்போது அவங்க வந்து அவங்களுக்கு எது கமிஷன் அதிகமாக வருதோ அந்த யூனிவர்சிட்டி சொல்லிடுவாங்க. ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய இது போயிடும். நான் எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, இது நீங்களே பண்ணலாம் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வெப்சைட் போயிட்டு எந்த யூனிவர்சிட்டி போகணுமோ அந்த யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக நிறைய டீட்டெயில் சஜஸ்ட் வரும். எந்த மாதிரி கோர்ஸ்லாம் போயிட்டு இருக்குது, எந்தெந்த இன்டேக்லாம் நாங்கள் எடுப்போம், எங்களோட எந்த இது அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படியோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஐடியா கிடைக்கும். இதான் படிக்க போகிறோம், இதான் நம்ம பண்ண போகிறோம், காலேஜில் சுற்றி எவ்வளோ நடக்க சொல்லி உங்களுக்கு தெரியும். எல்லாமே அவங்களே பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க வந்து சொல்கிறாங்க, அவங்க சுவிட்ச் போடுறாங்க, நீங்கள் லைட் எறிகிற அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தான் படிக்க வர போகிறீங்க, அவங்க படிக்க வர போகிறது இல்லை. ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து அது கமிஷன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேலை. என்னதான் இங்கே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, விசா ரூல்ஸ் வந்து இனிமேல் மாறிடுச்சு, பிஆர் ரூல்ஸ் மாறிடுச்சு, இனிமேல் வந்து இங்கே வரதே கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் கன்சல்டன்சி போனீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் லோன் எடுத்தீங்க அப்படின்னா அடைச்சு முடிச்சிடலாம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இந்த லோன் எடுத்து அடைச்சு முடிச்சு திருப்பி நீங்கள் இந்தியா போனீங்க அப்படின்னா உங்கள் சேவிங்ஸுங்கிறது ஒன்றுமே இருக்காது. இதுக்கு நீங்கள் வந்து 3 years அங்கே இருந்தீங்க அப்படின்னா நல்லா படிச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, நீயே போயிட்டு ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் வரும்போது இந்த டைம் வேற, எனக்கு முன்னாடி இருக்கும்போது வந்த டைம் அவங்களுக்கு இருந்த ரூல்ஸ் வேற, அடுத்து நீங்கள் வரப்போகும்போது இருக்க ரூல்ஸே வேற. அதனால தான் நான் சொல்கிறேன், கன்சல்டன்சியை பொறுத்தவரை எப்படின்னா அவங்களோட இதே வந்து பிரெயின் வாஷ் பண்ணணும் உங்களை. நீங்கள் போனீங்க அப்படின்னா அடைச்சிடலாம், லோன் எடுத்து அடைச்சு முடிச்சிடலாம், இதுக்கு நான் வந்து அங்கேயே இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் மட்டும் தான் உங்களால் முடியும். நீங்கள் வந்து பேசாமல் ஓகேன்னு சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்கு எங்கே கமிஷன் அதிகமாக வருதோ அந்த இடத்துல உங்களுக்கு தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த கான்டாக்டே இருக்காது. ஸோ அஃபெக்ட் ஆக போகிறது என்னமோ நீங்கள் தான். இதை நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னால் யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து பார்த்து ஓகே நானே ரிசர்ச் பண்ணி நானே வரேன் அப்படின்னு நினச்சி வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி வரக்கு நீங்களே வந்து உங்களை நம்பிவாங்க. சரி ஓகே நானே ரிசர்ச் பண்ணி நானே இதை பார்த்து வந்தேன், ஸோ எனக்கு தெரியும் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எங்கே வந்து எப்படி சர்வை பண்ண முடியும்னு நினச்சி உங்களுக்கு தெரியும். மற்றவங்க சொல்கிறாங்க சொல்லி நீங்கள் கேட்காதீங்க. அடுத்து நம்ம வந்து ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 லெட்டர் இருக்கு. ஒன்று வந்து கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர், ஒன்று வந்து அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர். அதாவது அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபைனல் இயரில் இருக்கீங்க, சப்போஸ் உங்கள் யூஜி பண்ணிருக்கீங்க, நான் வந்து ஃபைனல் செமஸ்டரில் இருக்கேன், இன்னும் எனக்கு மார்க் வரல அப்படின்னா அவன் என்ன கொடுப்பான்னா உங்களுக்கு வந்து கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர். அப்படின்னு என்னன்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், பட் சில கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைனல் இயர் மார்க் சப்மிட் பண்ணால் அப்படி தான் நாங்கள் வந்து உங்களுக்கு இங்கே அக்செப்ட் பண்ணுவோம். அந்த கண்டிஷன் வந்து அன்கண்டிஷனலாக மாறும். அதாவது இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்னன்னா,
நீங்கள் வந்து ஐஎல்ஸ் மார்க்கோ இல்லை எம்ஓஐ லெட்டரோ இல்லை டுவெலிங்கோ டெஸ்ட்டோ நீங்கள் எங்களுக்கு தரல, அது தரணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். இல்லை சில டாக்குமெண்ட்ஸ் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது, அது வேணும்னு சொல்லிட்டு சில கண்டிஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4-5 கண்டிஷன் இருக்கும் உங்களுக்கு. இது அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர்னு என்னன்னா, நீங்கள் வந்து எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க, நீங்கள் வந்து நாங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், இன்னும் நீங்கள் வந்து கேஷ் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணணும். கேஷ் அப்படின்னு என்னன்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஃபார் ஸ்டடீஸ். நம்ம இங்கே வரணும் அப்படின்னா நம்ம வீசா, அதாவது நம்ம வரப்போகிறது வந்து ஸ்டூடெண்ட் விசா. ஸோ நம்ம விசா ஆஃபீஸ் போனோம் அப்படின்னா அவங்க கேட்கறதே வந்து அந்த கேஷ் லெட்டரை தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் வந்து யூனிவர்சிட்டி வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், இவர் வந்து யூனிவர்சிட்டி வந்து படிக்க தான் வராருன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து அந்த லெட்டர் கொடுப்பாங்க, கன்ஃபர்மேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஃபார் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் இன்டர்வியூ நடக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அன்கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் வருதா, வந்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டேட் தருவாங்க. இந்த டேட்டில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு காலைல 10 மணிக்கு வந்து 10 மணிக்கு இன்டர்வியூன்னு போட்டாங்க. நான் என்ன பண்ணேன், ஸோ ஓகே 10 மணிக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 9:30 போல் நான் பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு கொஸ்டின்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் பாட்டு அட்டன் பண்ண உட்காந்துருக்கேன். பார்த்தா 10 மணிக்கு நான் உட்காந்துருக்கேன், யாருமே வரல. அப்புறம் தான் நான் மெயில் செக் பண்ணேன். மெயில் செக் பண்ணும்போது அந்த 10 மணிக்கு வந்து அவங்க டைம். நான் அதை யோசிக்கல. ஆமாம் இல்லை, அவங்களுக்கு 5 மணிக்கு யார் உட்காந்து ரிசர்ச் பண்ணிருப்பா, கொஸ்டின்லாம் கேட்பான்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத நான் அதை யோசிக்காம நான் வந்து 10 மணிக்கு வரலன்னு சொல்லி நான் மட்டும் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் மெயில் செக் பண்ணும்போது அவங்க வந்து கிரீன்விச் மீன் டைம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு மறுபடியும் அந்த யூகே டைம் ஓடி 10 மணிக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணாதீங்க. நான் வந்து சொல்லாமல் இருக்கலாம், பட் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது தான் சொல்கிறேன். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துட்டுருங்க. ஏன்னா சில இதில் யூகே டைமில் போட்டிருப்பான், சில இதில் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் இன்டர்வியூ மாதிரி நடத்துவாங்க. நீங்கள் எதுக்கு யூகே வரணும், எதுக்கு நீங்கள் அங்கே படிக்கலாமே, எதுக்கு யூகே வரலான்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னா, இந்தியாவில் வந்து எனக்கு வந்து 2 இயர்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்குது, இங்கே வந்து 1 இயர் தான். அதுக்கப்புறம் அங்கே வந்து கோர்ஸ் மாடல் அப்டேட்டாக இருக்காது, இங்கே வந்து அப்டேட்டாக இருக்கும். அங்கே வந்து ப்ராக்டிக்கல் லேர்னிங் அவ்வளோக்கா இருக்காது, இங்கே ப்ராக்டிக்கல் லேர்னிங் இருக்கும். இந்த மாதிரி செட் ஆஃப் ஆன்சர் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஈவன் தோ அது இல்லை அப்படின்னாலும் இந்த செட் ஆஃப் ஆன்சர்ஸ் தான் வந்து அவங்க உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இங்கே மல்டிபிள் இன்டெக்ஸ் இருக்குது, இந்தியாவில் அப்படி கிடையாது, எங்களுக்கு வந்து ஒரு இன்டெக் தான், இங்கே வந்து மல்டிபிள் இன்டெக் இருக்குது, நான் எப்போ வேணால் வரலாம். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் ஏன் பர்டிகுலராக இந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணீங்க, நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, நீங்கள் வேறு வேறு என்னென்ன யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணீங்க, நீங்கள் யூஜி படித்ததுக்கும் இந்த பிஜி படித்ததுக்கும் என்ன ரிலேட்டிவ் இருக்குது, நீங்கள் ஏன் இங்கே வரணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் அதுக்கப்புறம் என்ன முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு வந்து பிஎஸ்டபிள்யூ அப்போ நீங்கள் இங்கே தங்கி இங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்லை அப்படிலாம் கிடையாது, ஒன்ஸ் நான் வந்துட்டு என்னோட கோர்ஸை முடிச்சிட்டேன் அப்படின்னா 1 இயரில் நான் வந்து இந்தியாவே போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் பாட்டுக்கு 1 இயருக்கு அப்புறம் நான் வந்து இங்கேயே தங்கலான்னு பார்க்குறேன், பிஎஸ்டபிள்யூ போட்டு இங்கே இருக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னா உங்களோட அந்த அக்செப்டன்ஸ், அவங்களோட கேஷ் அக்செப்ட் பண்ணுறோட பர்சன்டேஜ் வந்து குறையும். ஸோ முடிஞ்சளவு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நான் என்னோட ஸ்டடீஸ் முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து இந்தியாவே போயிடுவேன் அப்படின்னு நீங்கள் அந்த பதில் சொல்லுங்கள். ஈவன் தோ நீங்கள் இங்கே எல்லாரும் இங்கே தான் இருக்க போகிறோம், பட் நீங்கள் அப்படி சொன்னீங்க அப்படின்னா தான் உங்களை அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து இல்லை நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களோட இந்த ப்ராபபிலிட்டி ஏதோ கொஞ்சம் குறைஞ்சிடும். ஸோ நீங்கள் இந்த கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க, எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்கும் நெட்டில் போட்டு பாருங்கள். ஏன்னா இயர் பை இயர் மாறிட்டே இருக்கும். திடீர்னு எனக்கு என்ன கேட்டாங்கன்னா, நான் இங்கே ஷெஃபீல்டில் படிச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் எனக்கு கொடுத்தாங்க, நான் அதை படிச்சுட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா எனக்கு என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் ஏன் ஷெஃபீல்டு வரணும், ஷெஃபீல்டில் வந்து என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது சொல்லுங்க அப்படின்னாங்க, ஷெஃபீல்டோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லுங்க அப்படின்னாங்க. நல்லவேளை நான் வந்து ஷெஃபீல்டோட ஹிஸ்ட்ரி வந்து நான் ரேண்டமாக சும்மா படித்தங்காட்டி என்னோட யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து நடந்துச்சு, ரெவல்யூஷன்லாம் நினச்சேன் சொன்னங்காட்டி அவங்க வந்து ஓகே பரவாயில்ல தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ நீங்கள் எந்த சிட்டி போகிறீங்க அப்படிலாம் சிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, யூனிவர்சிட்டி பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அவங்க என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க, என்னென்ன ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க. நீங்கள் நினைப்பீங்க நான் படிக்க போகிறது ஒரு கோர்ஸ் தானே, அவங்க எல்லாமே கேட்பாங்க, நீங்கள் கோர்ஸில் என்ன படிக்க போகிறீங்க, உங்கள் கோர்ஸில் எவ்வளோ மாடியூல்ஸ் இருக்குது, அந்த மாடியூல்ஸ் பேர்லாம் சொல்லுங்கள், அதோட டியூரேஷன் என்ன, அது நீங்கள் டெசர்டேஷன் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, இது வந்து 1 இயர் கோர்ஸா 2 இயர் கோர்ஸா, அவன் நிறைய நோண்டி கேட்பாங்க. அவங்கள எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ண முடியுமோ அப்போல்லாம் கேட்பாங்க தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு இந்த ஒரு கொஸ்டின் தான் ட்ரிக்கியாக கேட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஷெஃபீல்டை பற்றி சொல்லுங்க முதல் ட்ரிக்கியான கொஸ்டின். மீதியெல்லாம் வந்து என் பேர் கூட அவங்க கேட்கல. ஜஸ்ட் நான் என்ன நினச்சேன்னா, எனக்கு வந்து நான் என்னோட பயோவே கொஞ்சம் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். அவங்க என்னோட பேர் கூட கேட்கல. அவங்க டேரெக்டாக என்ன கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோம் இந்த கொஸ்டின் கேட்டாங்க, ஷெஃபீல்டை பற்றி சொல்லுங்கன்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டாங்க. அதுக்கப்புறம்
ஷெஃபீல்டில் நீங்கள் ஏன் படிக்கணும்? எனக்கு கேட்டதே மொத்தம் 3 கொஸ்டின் தான். அவர் ஏதோ அர்ஜென்ட் வந்துருப்பார் போல. எனக்கு நடந்ததே வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் நடந்துச்சு. ஆனால் நிறைய பேருக்கு ரொம்ப நேரம் நடந்துச்சு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு வந்து 2 நிமிஷம் தான் எனக்கு நடந்துச்சு. நான் வந்து பயந்துட்டு இருந்தேன், என்னடா 2 நிமிஷம் தான் நடந்துச்சு, ஒருவேளை நம்மளை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு பயந்துட்டு இருந்தேன். நீங்கள் பயப்படுற மாதிரி அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. சில பேர் வந்து நிறைய கேட்பாங்க. சப்போஸ் நீங்கள் நல்லா பேசுறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓகேன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு விட்டுருவாங்க. இன்னும் சில பேர் வந்து கண்டுபிடிச்சாங்க நீங்கள் வந்து காப்பி அடிக்கிறீங்க, யாரோ பக்கத்துலேருந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா தான் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது. எல்லாமே ஃபார்மாலிட்டியாக தான், சும்மா கேட்கணுமே தான் கேட்பாங்க. மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் நம்ம வந்து இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து விசா அப்ளிகேஷன். இந்த விசா அப்ளிகேஷன் எப்படி பண்ணோம் அப்படின்னா, நம்ம யூகே ஸ்டூடெண்ட் விசாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு யூகேவிஏல போயிட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதில் நிறையா டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், நம்மளை ஃபில் பண்ணணும். அந்த கேஷ் நம்பர் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ண போகிற விசா வந்து டயர் 4 கேட்டகரி. நீங்கள் விசாவுக்கு ஃபீஸ் பே பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட் விசாவுக்கு மட்டும் ஃபீஸ் பே பண்ண மாட்டீங்க. அது இல்லாமல் ஐஹெச்எஸ்ன்னு தனியாக உங்களோட ஹெல்த்துக்காக நீ பே பண்ணுவீங்க. ஸோ இது நீங்கள் படிக்க போகிறது 1 இயர் கோர்ஸாக இருந்தால் ஒரு சர்டன் அமௌண்ட் இருக்கும். இதை நீங்கள் 2 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னா அதோட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து 18 months கோர்ஸ்லாம் இருக்கும். மேக்ஸிமம் இந்த 18 months 2 இயர்ஸ் கோர்ஸ் ஒன்று தான். ஸோ நீங்கள் அதுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஏறும். அது எதுக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா உடனே டக்குன்னு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தணும் அப்படின்னா நிறைய செலவாகும். அவங்க வந்து அதுலேருந்து காசு எடுத்துப்பாங்க, நம்ம எதுவும் காசு கட்ட தேவையில்லை. இதை நீங்கள் நார்மலாக வந்து உங்களுக்கு உடம்பு முடியல அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டாலே ஒரு 6 மாதம் 8 மாதம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எனக்கு ஒரு நாள் உடம்பு முடியலன்னு சொல்லி நான் கால் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி பேராசிட்டமல் போட்டிங்களான்னு கேட்டாங்க. நம்ம வந்து தலையே அறுத்து போய் வச்சா கூட அவங்க என்ன கேட்பாங்கன்னா பேராசிட்டமல் போட்டிங்களா. அதுக்கப்புறம் நான் பேராசிட்டமல் போட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து ஐபோப்ரோஃபன் போட்டிங்களா அப்படின்னாங்க. ஐபோப்ரோஃபன் போட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் 2 சேர்த்து போட்டிங்களா, எதுதோ கேட்குறாங்க. ஸோ நான் வந்துட்டு சரி இதுக்கு மேலே சரிப்பட்டு வரான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வந்து எப்போ புக் பண்ணாங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக உடம்பு முடியாமல் போனது வந்து அக்டோபர் 2025. அவங்க அப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு ஜூன் 2026 அப்போ கொடுத்தாங்க. ஸோ லிட்டரலாக ஒரு 8 மாதத்துக்கு அப்புறம் நான் அதுக்குள்ளே எனக்கு வந்து ஒரு 4-5 டைம் எனக்கு காய்ச்சலே வந்துட்டு போயிடுச்சு. ஸோ நம்ம அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப எமர்ஜென்சி, ஒரு பெரிய ஆக்சிடென்ட்டு இல்லை உங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு வயிற்றுல இதாகிடுச்சு, வயிற்றுல கட்டி அந்த மாதிரி வந்தால் மட்டும் தான் இது பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு வந்து இந்த உங்களோட பல்லுக்காக உங்களோட கண்ணுக்காக இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட நிஜமாலுமே முடியல, பாடிக்கே முடியல அப்படின்னா தான் ஆக்சுவலாக அந்த டீத்தெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அழகுக்காக, அந்த டீத்து இதெல்லாம் உங்களுக்கு அழகுக்காக. ஸோ அதுக்கெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்கள் வந்து உடம்பு முடியல, ரொம்ப சிவியராக வந்து இங்கே ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, லிவரே கெட்டு போச்சு அப்படி இப்படின்னா தான் உங்களுக்கு அந்த காசு வந்து எடுப்பாங்க ஐஏஎஸ்லேருந்து. நீங்கள் மற்றபடி இந்த டென்டல் இதுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே பார்க்க மாட்டாங்க. பார்ப்பாங்க, பட் ரேட் அதுக்கு தனியாக ரேட், நம்ம வந்து தனியாக ஒரு ரேட் பே பண்ணணும். ஐஏஎஸ்லேருந்து அவங்க எடுக்க மாட்டாங்க. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஃபீஸ் பே பண்ணும்போது இதுக்கு மட்டும் பே பண்ண மாட்டீங்க, ஸ்டூடெண்ட் விசாக்கு மட்டும் உங்களோட ஹெல்த்துக்கும் சேர்த்தா பே பண்ணுவீங்க. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் லேண்ட் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது வந்து சிம் கார்டு வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிபே ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எங்கெல்லாம் பொருள் கம்மியாக இருக்குன்னு பார்த்து தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்து 1 நாள் 2 நாள் வெளியே சாப்பிடலாம், டெய்லி வெளியே சாப்பிட முடியாது. ஸோ நீங்கள் வந்து சுற்றி பாருங்க, சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ண வேணாம் நான் சொல்ல மாட்டேன், என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்திருக்கதே வந்து படிக்க, என்ஜாய் பண்ண, அதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை வந்து எப்படி ஒரு எக்ஸ்போசர் வேணுங்க தான் வந்திருக்கோம். ஸோ என்ஜாய் பண்ணாதீங்களாம் நான் சொல்ல மாட்டேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்க. பட் என்ஜாய் பண்ணுறது மட்டும் ஒரு லைஃபாக வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம ஸ்டடீஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஸோ நல்லா படித்து நல்லா வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல இது கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இங்கே வரதே வந்துட்டு எதுக்காக வருவாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ட்ரீம் அச்சீவ் பண்ணணும். சில பேருக்கு வந்து இது ட்ரீம் கண்ட்ரியாக இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு வந்து ஜாலியாக வந்துட்டு போகலான்னு வரலாம். ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விஷயம் நினைக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நல்லா முடிச்சிடணும். நான் இன்னொரு பாயிண்ட் சொல்ல மாட்டேன். நீங்கள் இங்கே வந்தோன்னே பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கணும், லோக்கல் பேங்க் அக்கௌண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மான்சோ, பார்க்லேஸோ ஏதோ ஒன்று. நீங்கள் வந்தோன்னே இந்த ஜிபி, சிம் கார்டு, அப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இருந்தால் தான் உங்களால் நீங்கள் சர்வேவே பண்ண முடியும். நீங்கள் வந்து என்னதான் ஒய்ஃபையே இருந்தாலும் உங்களுக்கு திடீர்னு எமர்ஜென்சியாக ஒரு கால் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம் இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து ஒரு சிம் கார்டு, உங்களுக்கு சிம் கார்டு வந்து அங்கே வீசா இதிலே தருவாங்க, லிபரா சிம் தருவாங்க. ஸோ இங்கே வந்து நீங்கள் வேறு சிம் மாற்றிக்கலாம். ஏன்னா அந்த சிம்முக்கும் மற்ற சிம்முக்கும் நிறையா பிளான்ஸ்லாம் மாறும். ஸோ அதெல்லாம் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும், இங்கே வந்து நீங்களே கற்றுப்பீங்க. ஸோ என்னென்ன திங்ஸ் கொண்டு வரலாம், யூகேக்கு வரும்போது என்னென்ன எப்படிலாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இன்னொரு இதில் சொல்கிறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஸோ மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துக்குங்கன்னு சொல்கிறேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரொம்ப பேசுகிறேன். பாய்ங்க.
வீடியோ முடிஞ்சு